Hello friends, இது Anto. And இது வந்து HTML tutorial. And இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த விட்டிலிருந்து பார்க்கலாம். அண்ட் இதில் இந்த பேஜோட யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். என்னுடைய சி டிரைவில் யூசர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட்டாக இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே சுஜேஷ் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே டெஸ்க்டாப், இப்போ என்னுடைய கரண்ட் டெஸ்க்டாப்புக்குள்ளே HTML ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த HTML ஃபோல்டருக்குள்ளே index.html அப்படின்னு இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைல் வந்து என்னுடைய இந்த ஃபயர்ஃபாக்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் எம்டியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த பேஜில், ஏன்னா அது வந்து ஒரு blank பேஜ். அதில் வந்து நான் எந்த ஒரு கோடும் எழுதவே இல்லை. ஸோ இங்கே இருக்குது, எந்த ஒரு கோடை நம்ம என்ன எழுதவே இல்லை. ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே சி இருக்கு இல்லையா, இது சி டிரைவ், என்னுடைய சி டிரைவ். அந்த சி டிரைவுக்குள்ளே யூசர் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த யூசர் அப்படின்றது ஃபோல்டர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும், புதுசாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஜஸ்ட் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த யூசர் இருக்குல்ல, இது ஒரு ஃபோல்டர், சுஜேஷ்ன்றது ஒரு ஃபோல்டர், டெஸ்க்டாப்ன்றது ஒரு ஃபோல்டர், HTML அப்படின்றது ஒரு ஃபோல்டர். அந்த HTML ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த URL இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து URLனுவாங்க இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இதை வந்து URL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சி டிரைவுக்குள்ளே யூசர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த யூசர் ஃபோல்டருக்குள்ளே சுஜேஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த சுஜேஷ் ஃபோல்டருக்குள்ளே டெஸ்க்டாப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த டெஸ்க்டாப் ஃபோல்டருக்குள்ளே HTML ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த HTML ஃபோல்டருக்குள்ளே index.html ஃபைல்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்தால் நான் கன்ஃபார்ம் பண்ணுற பாருங்க. என்னோட மை கம்ப்யூட்டர் போகிறேன், இல்லை சி டிரைவ். இப்போ சி டிரைவுக்குள்ளே சுஜேஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் அந்த சுஜேஷ் ஃபோல்டரை கண்டுபிடிக்கிறேன். சாரி, அதுக்குள்ளே அந்த சி டிரைவில் யூசர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதோ இருக்குது யூசர் அப்படின்ற ஃபோல்டர். இப்போ அந்த யூசர் ஃபோல்டருக்குள்ளே வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாரி, யூசருக்குள்ளே வந்து சுஜேஷ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ சுஜேஷ்குள்ளே போகிறேன். சுஜேஷ்குள்ளே போன அப்புறம் டெஸ்க்டாப் அப்படின்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. இதோ இங்கே இருக்குது டெஸ்க்டாப். இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ நான் திரும்பி இந்த HTML ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே தான் என்னுடைய index.html ஃபைல் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த யூஆர்எலோடைய மீனிங். ஸோ இந்த யூஆர்எல் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம இந்த பர்டிகுலர் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்க்ரீனில், இந்த ஃபைல் எங்கேருந்து லோட் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு இந்த யூஆர்எல் தான் காமிச்சு கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், உங்கள் சிஸ்டம்லேருந்து ரன் பண்ணுற எந்த ஒரு வெப்பேஜாக இருக்கட்டும், இந்த யூஆர்எல் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து எங்கேருந்து லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த யூஆர்எலை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சின்னதாக சொன்னேன்.